ஹாய் ஹலோ அண்ட் இன்றைக்கி நாங்கள் எங்கே போக போகிறோம் வாங்க ஜி ஃப்ரேமுக்கு வாங்க என் ஆயமுச்சியோட தைக்கிறோம் எங்கே போக போகிறோம் வேண்டாம் எங்கே போக போகிறோம் எனக்கு என்ன உண்மைக்கு தெரியா நெய்வேலிக்கு போக போகிறோம். சரி ஜி நெய்வேலியில் எங்கே போக போகிறோம்? நெய்வேலியில் ஒரு பெரிய ஒருத்தர் நாங்கள் அந்த அளவுக்கு கொஞ்சம் லிங்க் வச்சுக்கிறவங்க தான். ஏதாவது பிரச்சனை நீங்கள் அவர் ஜிமெயிலுக்கு ஜி இப்படித்தான் ட்ரஃபிக்கால பிடிச்சிட்டான் டபுளில் எனக்கு ஹெல்ப் பண்ணி தாங்கன்னு அவர் பார்த்துட்டு சும்மா தைப்பார். ஓகே இப்போ நான் பிரச்சனை இப்போ எனக்கு என்ன உண்மைக்கு தெரியா நான் நேற்று ஒழுங்காக தூங்கியே இல்லை. நாங்கள் மட்டும் முடிச்சாரு இல்லை அவரும் தூங்க இல்லாத அப்படின்னு போய் சொல்லுவார். அது ஓடு நானும் கேட்டு ஆச்சு போவார். சரி நைட் எத்தனை மணிக்கு நீங்கள் ரீல்ஸ் அனுப்பினீங்க? நேற்று நைட் ரீல்ஸ் அனுப்பிடுறேன். நேற்று நைட் மெசேஜ் போட்டு எத்தனை மணிக்கு? அப்போ 1:40 மெசேஜ் போட்டுருவோம் உங்களுக்கு. நீங்கள் ரீச்சான்னு கேட்க போகலை ஜஸ்ட் ஒன்று. அப்போ பாரு அப்போ நானும் தானே முடிச்சிருந்தேன். அது வேறு இது வேறு. சரி இப்போ நான் தெய்வலைக்கு போகிறேன். எங்கேயோ போகிறோம் என்றார் யாரை பார்க்க போகலாம். அது ஒரு லொக்கை எடுக்க போகிறேன் பார்ப்போம். இன்றைய நாள் நான் இனிமையாக அமையட்டும். நன்றி வணக்கம். சுபம் என்ன முடிவு தான் இருக்கு. சுபம் இல்லை தொடரட்டும். பசு அப்படித்தான் நான் புது புது வார்த்தையெல்லாம் நாளே கண்டுபிடிப்பேன். புது வார்த்தை இல்லை எனக்கு தெரியும். சுபதை மாற்றி போடு பசு ஸ்டார்ட்ல இருந்து. ஓ அப்படி அப்படியே மாறியா ஜி இன்ட்ரோ கொடுங்க ஜி கொடுத்தாங்க சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு வீடியோவில் போவோம். 3, 2, 1. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க ஜிஎஸ். அந்த ஜிஎஸ் என்ன டிகிரி? அதாவது இப்போ நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு முதல் இந்த கிளிப்புக்கு முதல் வந்து ஒரு வீடு பார்த்துக்கிட்டீங்க தானே. அந்த வீடு ஏண்ட வீடு தான். அந்த வீட்லேருந்து நாங்கள் இப்போ மாறிட்டோம். அது சுற்றி அந்த நேமை மாற்றுறதுக்காக இப்போ வரோம். நேமை வெட்டி எல்லாம் மாற்றியாச்சு. எனக்கு தங்கச்சி இஞ்சால் இல்லாத சுற்றி அவளோட லெட்டர் ஒன்று சொல்லி அந்த லெட்டரை எடுத்துகிட்டு வந்தீங்க. இப்போ இந்த லெட்டரை கொடுத்தோடனே இப்போ எங்கள் தாசியோட பேரை வச்சுட்டு புதிய பேர் ஒன்று போட்டு தரணும். அப்போ ஆயிட்டா பேர் ஜிஎஸ் என்று கிராம சேவை. ஜிஎஸ் என்னன்னு தெரியாமா இப்போ உனக்கு? ஜி கிராம சேவை தெரிஞ்சு ஜிஎஸ்னா தான் என்னன்னு தெரியா? இப்போ தெரியும் தானே ஜிஎஸ் கிராம சேவகர். எனக்கு ஒன்றாவது ஜிஹெச் என்னமா கேட்டுச்சு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று கேட்குது. போனா எங்களை அடிச்சிருவாங்க. போயிட்டு வந்து கிளிப் எடுக்கிறோம். அவருக்கு தெரியாம வீடியோ எடுக்கிறேன்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஜிஎஸ்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு பேர் வைப்பை வெட்ட இருந்துச்சு. பேரை வெட்டிட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு போகிறோம். வேறு நாளே வெட்டி இங்கே வந்து அவங்க கவர்மெண்ட்டில் எடுத்து கொடுக்குறீங்க தானே. உங்களுக்கு பேப்பர் ஒன்றில் உங்களோட பேர்லாம் எழுதி ஒரு பெரிய பிரிண்ட் ஒன்று எடுத்து தராங்க தானே. உங்களோட ஊர் இல்லை ஜி பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லு. இல்லை பார்க்குறவங்களுக்கு அறிவிக்கும் பாருங்க. அயமுச்சி வியூவர்ஸாக அறிவில்லைன்னு சொல்கிறாரு. ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று உருவாகி அதை பற்றி நம்ம பேசணும். நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணவே இல்லை. நான் இப்போ எடுத்து போட்டு காட்டணும். பூக்கியாஜி நிறைய பேர் அந்த டவுட்டிக்கு சொல்லுங்க. யாருக்கு என்ன டவுட்டிக்கு? நிறைய வியூஸ் நேருக்கு ஜெயிலு நிறைய பேர் சொல்லாது. எனக்கு அவனை பற்றி தெரியும் ஜி. ஆனால்
அதான் நான் சொல்லல. நீ சொல்லு பரவாயில்ல, நான் புரியாது. சொல்லு. இல்லை பரவாயில்ல, நீ சொல்லு. நீங்க போக்கி இல்லை, ஆனால் நீங்க வேற வந்து இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுங்க. என்ன சொல்ல, சோமாரிங்களா, தின்னியலா, குடிச்சிங்களா, நல்லா நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு எழுமுங்க. உங்களோட சேனல்ல கம்ஃபர்ட் ஜோனுக்கு போகிற வீடியோ எப்போ வரும் அதை சொல்லுங்க. வரும் கையில் ஃபோன் இல்லை, ஃபோன் வந்தோடனே வரும். ஃபோன் எப்போ வரும்னு கேட்க காய்ஸ் இவரை வச்சு நல்ல எக்ஸாம்பிளோட நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். லைஃப்பில் காரணம் சொல்கிறோம் சொல்லி கொண்டே இருப்பாங்க. நான் சொல்றேன், நேற்று ஊபர் ஓட்டினீங்களா, வேலைக்கு போனீங்களா, செஞ்சீங்களா? ஏன் செய்யல? நேற்று ஆஃப் டே. முந்தைய நேற்று செஞ்சிருந்தாங்க. எங்கே செஞ்சீங்க? முந்தைய நேற்று என்ன காற்று அடிச்சேன்டாயிருக்கு எல்லாம் செஞ்சேன். அதுக்கு முதல்ல ஓட்டினேன், தொடர்ந்து ஓட்டி வந்தால் அவன் வென்ஸ்டே ஓட்டல. வென்ஸ்டே எங்கே போனேன், ஒரு வேலை விஷயமா உங்களோட தான் இருந்தேன். கை வலி பறந்துட்டு கை வலி லெஃப்ட் ஹேண்ட். சொல்லுங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் நிறைய பேசிட்டோம், அதெல்லாம் தேவையில்ல. ஜிஎஸ்டி வேலையை முடிச்சுட்டு இப்போ அப்படியே வந்து விக்டோரியா பார்க்க போகிறேன். போயிட்டு ஒரு சின்ன வேலை இருக்குது, அதெல்லாம் முடிக்க போகிறேன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. என்னடா பண்ற? இவ்வளோ நேரம் நான் வீடியோ எடுக்கிறேமே, இது ரெக்கார்ட் ஆகல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல எனக்கே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. ஏண்டா எல்லாம் சொல்லி காமெடி ஆகிட்டாங்க. பாப்போம் அடுத்து நாங்கள் எங்கே போகிறதுன்னு. போகலாம். வந்தீங்க இங்கே வச்சு பேச வேண்டிய விஷயம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ வாங்க ஜி, எங்களுக்கு வாங்க. இப்படி வாங்க. இப்போ பேசுங்க சுருன்னு வந்து இந்த மாதிரி இப்போ நாங்கள் இன்னும் ஒரு 2 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு போயிட்டிப்பா. இன்னும் அவசரத்துக்கு போகிற வாக்கில் சும்மா தான் அது அங்கே தான் பாருங்க. நான் இங்கே வந்து பார்த்தா புத்தாண்டு கேட்டு உள்ளுக்க போய் தொடர்ந்து செஞ்சு தந்திக்க மாட்டாங்கல்ல. இப்போ நான் இங்கே வந்து இது மூடிட்டு நான் எங்கேயாவது கொஞ்ச நேரம் அலைஞ்சு திரிஞ்சிட்டு அவத்தான் அந்த இது கிராம நிலதாரின்னு எங்களுக்கு தெரிய போதா இல்லை. அவன் வந்து பேசிங்க ஜி பாசிட்டிவ் வைப்ஸ் ப்ரோ, பாசிட்டிவாக யோசிச்சு பாருங்க. முடிஞ்சு அதுதான் நான் சொல்ல. பைக் எடுங்க போவோம் சொன்னீங்க, நான் போறேன். சுருண்டு வந்து தானே இப்போ சுருண்டு எடுங்க. ஆயிட்டா நான் சொன்னேன் தானே, நீ போகிற வார டைம் நான் அடிக்கிறேன் போட்டு நீங்கள் எடுங்க. லொஜிக் அப்படிதான் ப்ரோ, எடுங்க ப்ரோ. லொஜிக்கே இல்லையே ப்ரோ. எடுக்கே இல்லை. கேமரா எல்லாம் பார்த்து வந்துக்கிறேன். எல்லாத்துக்கும் நீங்களே சொல்லுங்க. நான் இப்போ லைசன்ஸ் எடுத்து இப்போ வண்டிகள் எத்தனை நாள் ஆகுது. அப்ரோசியேட்டாக சொல்ல எல்லாத்தையும் ஒரு மாதம் ஆகுது. ஒரு மாதத்துக்கு மேலே எடுத்த நாள்லேருந்து யார் ஓட்டுறா? நீ தான் பழகணும். நான் பழகிட்டேன். நீ இன்னும் ஓட்டி பழகணும்பா. என்னத்துக்கு லைசன்ஸை தந்துட்டு 1 வருஷம் வச்சுக்கிறான், 3 மாதம் என்னத்துக்கு வச்சுக்கிறான் பழகுறது? நான் வந்து பைக்கு மட்டும் மாடல் வச்சு 1 வருஷம் இருக்கேன். அதோட ஆட்டோ, கார், வேன் அதோட தான் பைக்கையும் போடுகிறேன். மற்ற எனக்கு 4 சப்ஜெக்ட் இருக்குது. அதில் ஒன்றை தான் நான் அதுவும் பைக்கில் வந்து ஸ்கூட்டியை மட்டும் தான் பழகிக்கிறேன். வேறு பைக்கு நான் பழகவில்லை. சரிவா இருக்கிறதே பழகுறோம், அவ்வளோதான். அவரும் பழகி கொடுக்குறாரு, போயிட்டு பழகுறீங்களா? என்ன சொன்னீங்க? நல்ல எக்ஸாம்பிள் எப்பயுமே ஹெல்மெட்டை போட்டு ரைட் பண்ணு. இப்போ நீங்கள் இந்த இதில் வந்து 8 போர்டு இல்லாட்டி 9 போட்டுரு. 3 தடவை 8 போடுங்க. கால் கீழே வைக்கக்கூடாது. கால் கீழே. உங்களுக்கு கோன் அவ்வளோ தள்ளி வைப்பானுவல். கோன் அவ்வளோத்துக்கு தள்ளி வைப்பானுவல். பின்னுக்கு வாட்டா வருது. ஒரு டெக்னிக்கல் போல் நான் நேற்று தான் ஒரு 2 நாளைக்கு போது தான் காற்று அடிச்சிருவோம். அந்த காற்று அப்படியே எகிரி கொஞ்சம் போடா நாங்கள் என்ன செய்வோம், இது நாங்கள் இந்த காரணம் சொல்கிறீங்க. இது காரணம் இல்லை, கொஞ்சம் முன்னு வேறு இப்போ காரணம் சொல்கிறீங்க. கொஞ்சம் விரிங்க கேமு கேட்குறேன்.
என்னைய பையன் காட்டிட்டு ஜி கொஞ்சம் இருங்க ஜூம்ல நாய் காத்தினா எப்பயும் பயப்படாதீங்க. பயந்தாதான் நாயும் காட்டிக்கும் பெய்யும் மாட்டீங்க. சரி நெட்டு போர்டு இல்லை இல்லை ஜி காற்று கூட ஆகிடுச்சு. காரணம் வருதா கியா ப்ரோ கியா எங்கதான் கியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படித்தான் இந்த உலகம். ஓகே பாக்கான்ஸ் பாக்கான்ஸ் ஓகே பாக்கான்ஸ் ஜி பாக்கான்ஸ் எங்களையே கூப்பிடுறாங்க இல்லை பார்க்குறோம் இல்லை காட்டுறோம் பார்க்குறோம் நாங்கள் காட்டுறோம் காட்டான்ஸ் இப்போ நான் பாக்கான்ஸில் பேசுகிறோம். இது வந்து ஒரு விதமான இந்தியில் அந்த யாதியாவெல்லாம் பிகாரில் வேலை செய்வாங்க. பியார் பிரேம காதல் பிகார் பிகார் பிஹார் பிகார் பிகார் பிஹார் ஜெயில் பிகார் இந்தியாவில் பிகார்னு ஒரு இடம் இருக்கு. ஹிந்தி பேசுகிற ஆட்கள் இருக்கிற இடம் வடக்கன்ஸ் இருக்கிற இடம். வடக்கன்ஸ் மாதிரி இதுன்னு பாக்கான்ஸ் ஓகே பாக்கான்ஸ். இப்போ நான் போகலாம். A few moments later. எடுங்க நிறைய கிளிப்ஸ் எடுக்க மோல்டேஜ் வீடியோலாம் எடுக்குவீங்க. நீ அது என்ன சொல்றே ஸ்லோ மோஷன்ல போட்டு கிழிச்சிருவீங்க அப்படின்ட்டு. என்னது அதுக்கு என்ன சொல்ல கான்சன்ட்ரேஷன் அது ஒன்று உண்டு இருங்க. கான்சன்ட்ரேஷன் வாய்க்கும் வருது கான்சன்ட்ரேஷன் அதுக்கு அது இல்லாமல் போகும். இப்போ நான் எடுத்தா இல்லை நான் வீடியோவில் கான்சன்ட்ரேட் ஆகி பண்ணி எடுடா வரப்போ சிங்குன்னு எப்படி என்ன பார்க்கணும் ஜி. அந்த போன தாரீங்களா நீ செஞ்சு காட்டுறீங்களா சிங்குன்னு வந்துடும் தாராஜி அன்னையே தானே திருப்பி எடுக்கலை ஜி. இந்த கருப்பு கலர் கேட் போட்டது லைப்ரரி புக் ஃபேர் நினைக்கிறேன். கொஞ்சம் கற்று பேசிட்டா கொஞ்சம் டீசெண்டாக சைலண்ட்டாக பார்ப்போம். நான் இங்கே ஃபுல்லாக கேட்டு வந்து அவுட் பிகம் ரிச் மோட்டிவேஷன் எப்பயுமே ரிச்சாக வயலாது அந்த மைண்ட் செட்டில் இருக்காது. உழைக்கணும் அவ்வளோதான். சந்தோஷம் வைக்கணும். ரிச்சாக சுற்றி அதெல்லாம் இல்லை. வாழ்க்கையில் சந்தோஷம் வைக்கணும். அது ஃபஸ்ட் அந்த மைண்ட் செட் ஒன்றும் இல்லை. எனக்கு அவுட் டு பிகம் ரிச் அவங்களோட மைண்ட் செட் புக் சொல்லுவேன். எனக்கு வந்து யார் சைடு பயோகிராஃபி படிக்கணும். எந்த பயோகிராஃபி வரும் கொஞ்ச நாளில் அதை படித்தேன். வந்து பார்த்தேன் பட்ஜெட் இல்லை கையில் சல்லியில் சுற்றி வந்து வாங்கல. ஆனால் நிறைய புக்ஸ் பார்த்து வச்சு இது உண்மையும் இன்ஷாஅல்லாஹ் போன தடவை வந்து எடுத்தோம். ஆனண்டாக்கா அது ஒழுங்காக படிக்கலாம். ஆனால் எந்த தடவை எடுத்தால் படிக்கணும்னு ஒரு 40 பேஜஸ் இருந்தாலும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிக்கணும் என்று ஒரு நியத்திக்கு மனசில் இன்ஷாஅல்லாஹ் அது படி எடுக்கும். ஆனால் இப்போ எடுக்கிறது நெக்ஸ்ட் டைம் வர போல் எடுக்க காட்டுறேன். அது நான் புரிஞ்சேன். முச்சி கேப்ஸ்டோன் இந்த வீடியோ. சரி அவ்வளோதான் வந்தோம். உண்மைக்குமே பார்த்தோம் போகிறோம். ஒரு வேறு லெவலான புக் ஃபேர். ஆனால் இப்போ எவ்வளோ நாள் என்ன மாதிரின்னு தெரியாது. எங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொஞ்சம் விட அங்கே போட்டிக்குதா கொஞ்சம் விரிங்க. Libraries have the importance of the book and hard kind of the timeless society. And yeah, அங்கிட்டு என்ன மூணு போட்டிக்கிறாங்க. பார்கென் புக்ஸ் ஹார்ட் புக்ஸ் அது இது ஒன்றும் மேலே விளங்குது இல்லை. இட்ஸ் ஓகே. இப்போ இந்த வீடியோ நான் போட்டு அந்த நேரமும் இந்த ஃபேர்வெல் ஈக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் அடிக்கடி இப்படி வாங்க. லைப்ரரியோட கனெக்ஷனாக இருங்க, புக்ஸோட கனெக்ஷனாக இருங்க. அந்த கனெக்ஷன் தான் லைஃப்பில் நீங்கள் எதாக இருந்தாலும் ஒரு பர்சனாக இருந்தாலும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷாஅல்லாஹ். நீ இதெல்லாம் சரியாடா நீ சொல்கிறதுக்குன்னா நான் செய்கிற இல்லை தான் ஓப்பனாக நான் உண்மையை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். நாங்கள் வந்து ஒரு புக் 2 புக்காக ஒருத்தர் எடுத்த அந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். எடுத்தேன் அது படிக்கல திருப்பி கொடுத்துட்டேன். பட் மனசில் ஐடியா வண்டிக்கு நேத்தொண்டிக்கு திருப்பி வரணும், புக் எடுக்கணும், அதை ஒழுங்காக செய்யணும் என்று இன்ஷாஅல்லாஹ். அது எங்களுக்கு முக்கியமான வேலை வண்டிக்கு அது நான் போவேன். பாக்கான்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைப்ரரி போனால் லைப்ரரியில் ஃபேர்வெல் இருந்துச்சு. யா இப்போ அடுத்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் நான் சொல்லி வேண்டிக்கிறேன். போகிறவே இல்லை. இப்போ அதுக்கு தான் நான் போகிறேன். அப்படியெல்லாம் இருக்காது. அவர் அப்படி தான் நல்லா பசி. கூழ் குடிக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் குடிக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஜி. சொல்லுங்கள். நாங்கள் குடிக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பத்திரமா எடுத்து வைப்போம். சுற்றியும் முற்றியும் லைப்ரரிலேயும் கப்பல்ஸ், பார்க்லேயும் கப்பல்ஸ்.
நான் உங்ககிட்ட வந்து கேட்கணும் விக்டோரியா பார்க்ல போயிட்டு கொஞ்சம் வேலை என்ன படிக்கிற இடத்துல வந்து ஜி நான் எனக்கு கான்சென்ட்ரேட் மாறுது ஜி ஏன் இப்படி செய்யறாங்கன்னு யோசிச்சு நாங்கள் என்னத்துக்கு வந்தோம்னு மறக்குது அப்படியே கொஞ்சம் வாங்க. இது இப்போ நான் போட்டது சரியா இந்த பேக் கொண்டு வந்துக்கிறாரு இந்த நோட் புக் இந்த பெண்ணுக்கு இவ்வளோ பெரிய பேக் என்னத்துக்கு இது படிக்கிறேன்னு காட்டுறதுக்கு என்ன பேக்கை பார்க்குறியா தூக்கி பாரு அப்போ விலங்கு. ஓகே இப்போ நான் போகலாம் போயிட்டு அடுத்து என்ன செய்ய பார்க்கலாம். லாலே லா 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 ஓயே லாலே லா. இப்பயே நான் அந்த இது போட்டேன். ரொனால்டோ ஃபேன். ரொனால்டோவை போட்டேன்னா ஃபேமஸ் ஆவேன்னு ரொனால்டோவை போட்டுருக்கா. அப்துல்லா நசீர் சேனல்ல எப்பயுமே இப்படி தான் வீடியோ கை வருத்தம் வரும். காய்ஸ் யூடியூப் பேர் அவ்வளோ சின்ன விஷயம் இல்லை ஜி. வெக்கமான சோறு சொன்ன ஹே ஹாய் வெல்கம் டு அப்துல்லா நசீர் அண்ட் நான் இருக்கிறோம் முச்சியோட. அண்ட் இப்போ நாங்கள் ஒரு போர்டருக்கு வாரம்னு சொல்லி கொண்டு இதை வைத்தா இந்த போர்டர் என்ன செய்ய போகிறோம்னா படிக்க போகிறேன். என்னத்தை பற்றி மார்க்கெட்டிங்கை பற்றி. என்ன மார்க்கெட்டிங்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்போ நீ கேட்கலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி படிக்க போகிறீங்க உங்களுக்கு அதை பற்றி என்ன நாலேஜ் இருக்குது? அது நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு தான் படிக்க போகிறேன். என்னோட முச்சி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு கோர்ஸ் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எனக்கு நிறையா இன்ட்ரெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு அதை சுற்றி எனக்கு அந்த நாலேஜை இப்போ ஷேர் பண்ண போகிறாரு. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கிலீஷ் வந்துச்சு. ஓஜி அப்படி தான் கொஞ்சம் இங்கிலீஷ் வரும் அதெல்லாம் கணக்கெடுக்க வேணும். என்னதுன்னா என்னோடய ஃபோனில் சார்ஜ் இல்லை. ரெண்டாவது விஷயம் நான் இப்போ இவ்வளோ நேரம் படித்தேன் நீங்கள் பார்த்துப்பீங்க. நீங்கள் பார்த்திக்கிறது பெருசாக சான்ஸ் இல்லைண்டா அந்த டைமில் சார்ஜ் இல்லாத சுற்றி நான் ஸ்டோரேஜ் இல்லாமல் கட் ஆகிட்டு அண்ட் ஃபோனில் 10-11 தான் சார்ஜ் இருக்குது. இப்போ நான் பரவாயில்ல அதே வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணி போயிட்டு கொண்டிருக்கிறேன். என்னோட முச்சி எப்படி தெரியுமா வீட்டு எடுப்பார் ஃப்ரெண்ட் அப்படி இல்லை. இப்போ நாங்கள் எங்கே எடுத்துக்காட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ விக்டோரியா பார்க்கில் இருந்து அப்படியே மெயின் பாஸ் போகிறோம். மெயின் பாஸில் ஃபோனை சார்ஜில் கொஞ்சம் கொஞ்சம் தாடியாக வச்சு காட்டுறீங்க. தூக்குங்க ஜி இப்படி வியூவர்ஸுக்கு விளங்குறதுக்கு. இல்லை ஜி அப்படியே இப்படி தான் பேசுவேண்ணா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்லிட்டேன் ஒரு கைவர்த்தம் வரும். இப்போ நான் மெயின் பாஸ் போகணும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஃபோனை சார்ஜில் போட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு கை பண்ணி அப்படிதான் பண்ணியும். இது வந்து என்னோட முச்சில மிஸ்டேக் இல்லை, முச்சில கைடு மிஸ்டேக் நேச்சுரலாக நடக்கிற ஒரு விஷயம் தான். அண்ட் ஃபுல் ஃபன் தான். பார்க்குற எல்லாரும் ரியாலிட்டியாக என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் காட்டுவோம். ஃபுல் ஃபன்னாக என் லைஃப்பை எல்லாம் ரியாலிட்டியாக ஈக்கும். உங்களுக்கு எப்படியுமே ஒரு கனெக்ஷன் ஒன்று ஈக்கும். ஏண்டா நான் முச்சிக்கிட்ட சொல்லிட்டேன், முச்சி இனிமேல் நான் அந்த ஸ்கிரிப்ட் கண்டென்ட் செய்வேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆனால் எங்களுக்கு அது வருதில்லை. அதனால நான் இப்போ ரியாலிட்டிக்கு வேட்டிட்டேன். ரியாலிட்டியாக செய்வோம் போட்டு நாங்கள் செய்வோம். எங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. என்னோட பாட்காஸ்ட்டில் வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதி இப்படி பேசிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏண்டா அந்த வீடியோவுக்கு ஒரு விதமான ஆங்கிள் ஈக்கணும். ஒரு நல்ல நான் பேசுகிறது அவங்களுக்கெல்லாம் விலை கொண்டு காயின். ஆனால் நாங்கள் அப்படி பேச போகல புக்கை வீசிட்டோம் போட்டுருக்கோம். 5 நிமிஷத்துக்கு மேலே எங்களுக்கு பேசலாம். தூக்கி போட்டேன் அந்த கிளிப்பை போட்டு அதுக்கு பிறகு நான் என்ன சொன்னோம், ஜி உங்களுக்கும் உங்களோட மனசில் என்ன படுத்தோ நீங்கள் பேசுங்க, எனக்கு நான் என்ன படுத்தோ நான் பேசுகிறேன் அப்படி என்ன போகிறோம். அதுக்கு பிறகு தான் அந்த வீடியோ நாங்கள் செஞ்சே போட்டு எல்லாம் நாங்கள் என்னோடய வெஹிக்கிள் கிட்ட வந்துட்டு ஓகே அப்படியே ஃபோனை சார்ஜில் போட்டு திருப்பி வரோம். ஸோ டாட்டா பை பாய்.